ஹாய் நண்பர்களே, இவன் இங்கே இருக்கிறார். இன்று நாம் ஒரு $1 கார் vs ஒரு $1 மில்லியன் கார் என்று அழைக்கப்படும் ஒன்றை விளையாட இருக்கிறோம். மேலும் 3 கார்கள் ஏற்கனவே நம்மை வரவேற்க தயாராக உள்ளன. நாம் சென்று யார் எந்த காரை பெறுகின்றார்கள் என பார்ப்போம். நாம் போட்டியில் யார் வெல்லப் போகிறார் என்பதை முடிவு செய்ய போகிறோம். என்ன நேரத்தினால் தீர்மானிக்க போகிறீர்களா? தீவிர செயல்பாடுகளை விரும்பினால் இந்த வீடியோவை லைக் செய்யவும். அப்படின்னா இப்பொழுது யார் எந்த காரை பெறுவது என்று தீர்மானிப்போம். நான் ஒரு $1 மில்லியன் கார் கிடைக்க வேண்டும். நான் இதை முயற்சிக்கிறேன். நான் $1 லட்சம் காரை எடுத்தேன். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். என்கிட்ட என்ன இருக்குது? ஒரு $1 மில்லியன் கார். செல்வம் செல்லமே, என்கிட்ட என்ன இருக்குது பாருங்க. நான் வந்து ஒரு $1 கட்டுறேன். ஒரு $1 காசு கீழ் என்ன இருக்குமோ என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனா எப்படி? நமக்கு ஓட்டுநர் உரிமம் இல்ல. அது இன்னைக்கு செய்ய வேண்டிய சவால். ஓட்டுநரை அல்லது ஏதேனும் கண்டுபிடிக்கவும். ஒரு $1 கார் எப்படி தோணும்? அந்த கார் எட்வர்ட் உன் ஒரு $1 கார். அது கார் கூட இல்ல. என்ன? இதுதான். அது கார் கூட இல்ல. அது நியாயம் இல்ல. எனது ஒரு $1 மில்லியன் காரை பார்க்க காத்திருக்க முடியவில்லை. என்னுடன் தயாராக இருங்கள் நண்பர்களே. 3, 2, 1. என்ன? இது என்னுடைய சூப்பர் கார். சரி, இது என்ன? ஓ, எனக்கான ஆடம்பர கார் வாடகை சான்றிதழ். ஒரு $1 மில்லியன் கார். அதே வகையில் நான் திட்டமிட்டேன். நான் எனது காரை தேர்வு செய்ய முடியும். செல்வோம். என்னுடைய கார் இங்கே இருக்க வேண்டும். சென்று பார்ப்போம். நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். ஓ வாவ். நான் என் காரின் உள்ளே பார்ப்பதற்காக காத்திருக்க முடியவில்லை. ஓ வாவ். நான் இந்த பாட்டுக்கு தயாராக இருக்கிறேன். நான் இதை வெல்ல இருக்கிறேன். நான் மிகவும் பசிக்கிறேன். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு போட்டிக்கு முன்னால் உணவு சாப்பிடக்கூடாது. எனவே நான் விரைவாக ஒரு சாண்ட்விச் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது என்ன? இதை வச்சு நான் எப்படி போட்டியில பங்கேற்பேன்? இது என்ன? சக்கரங்கள், பின்னர் கார்ட்போர்டு. நான் இந்த காரில் எப்படி உட்கார போறேன்? அதனை கூட்டி பார்க்க முயற்சிக்கிறேன். இது மிகவும் கடினம். நான் இதை எப்படி முடிக்க முடியும்? இது கதவு ஆகலாம் என்று நான் நினைக்கிறேன். இந்த கட்டளையை பாருங்கள். இது மிகவும் சிக்கலானது. இது இறுதி முடிவாக இருக்க வேண்டும். கார் மிகவும் மோசமாக இல்லை, ஆனால் அதை செய்ய மிகவும் சிக்கலானதாக தெரிகிறது. பணமா இது மதிப்புள்ளதா இருந்தால் சரி, இதை செய்யலாம். தொடருவோம். எனக்கு அதிக நேரம் இல்லை. ஓ ஹே எட்வர்ட், இந்த கார் உண்மையில் ஒரு $1 மில்லியன் காரை போல இருக்கு. உன்னை ஓட்டுவதை தோன்றுகிறது. எனது காரை ஓட்ட ஓட்டுநர் தேவையில்லை. சரி, என்ன? அவர் என் சக்கரத்தை எடுத்தார். நீங்கள் அனைவரும், இது இனி ஒரு $1 கூட இல்ல. $0.90 நான் எப்படி ஓட்ட போறேன்? இப்ப 3 சக்கரங்கள் மட்டுமே உள்ளன. என் எல்லா வேலைகளும் போய்விட்டன. எனது ஒரு $1 மில்லியன் காரை பார்க்க காத்திருக்க முடியவில்லை. சரி, அது எங்கே? மன்னிக்கவும், எனது ஒரு $1 மில்லியன் கார் எங்கே என்பதை கூற முடியுமா? சரி, சற்று பொறுங்கள். நான் உண்மையில் ஒரு $1 மில்லியன் கார் வைத்திருக்கிறேன். என் உரை எங்கே? இது என்ன? ஓ, அவர் இங்கே இருக்கிறார். ஓ, எனக்கு பயமாயிற்று சகோதரனே. ஹே, அது கொஞ்சம் மரியாதை இல்லாம இருந்தது. அது தோமாசோ. ஹாய் சகோதரனே, எப்படி இருக்கிறது? ஆம், அது மிகச் சிறந்தது. காரை ஓட்டுநரை தேர்ந்தெடுத்தேன். நான் இன்று வெல்வேன். நீ? நானும் நல்லா இருக்கிறேன். உங்க இருக்கிற இடம் என்ன? மன்னிக்கவும், சந்திப்பு கெட்டது, தொடர்பு கெட்டது. உங்களை அழைக்க முடியவில்லை. திட்டம் மோசமாக நடைபெறுகிறது. என்னிடம் என் கார் இல்லை, என் ஓட்டுநர் இல்லை. நான் எங்காவது செல்வேன். அவர் ஏற்கனவே முடிச்சுட்டாரு. நான் பாதியில் தான் இருக்கிறேன். நான் தோல்வி அடைவேன். நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ஓட்டுநர் இல்ல. நான் என் காரை கண்டுபிடிச்சேன். என்னோட வா. எனக்கு யாராவது தேவை. மன்னிக்கவும், உங்களிடம் ஓட்டுநர் உரிமம் உள்ளது மற்றும் நீங்கள் ஒரு பெரியவர் அல்லவா? ஆம் ஆம். எனக்கு ஓட்டுநர் தேவை. என் காரை ஓட்ட முடிகிறதா? உங்க காரை ஓட்டுகிறீங்களா? ஆம், தயவு செய்து. ஓ சரி. நான் அவசரமாக இருக்கிறேன். வா, அங்கே இரு. சரி. அங்கே போ, அங்கே போ. அது மிகவும் தாமதமாகி விட்டது. கார் வாடகை எங்கே இருக்கிறது? அது அங்கேயே இருக்கிறது. இந்த கார் அவ்வளவு வேகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஃபெராரி ரொம்ப பிடிக்கும். அத பார்ப்போம். உள்ள செல்வோம். இதையெல்லாம் பாருங்கள். இந்த கார் மிகவும் வேகமாக இருக்கும் என்று உணர்கிறேன். இதுல ஒன்றை எடுத்துக்கொள்ள போறேன் என்று நினைக்கிறேன். அங்க என்ன இருக்கு? ஓ கடவுளே, இது என்ன?
இது இன்னொரு காரை விட எனக்கு மிகவும் பிடிச்சது. நான் உள்ள ஒரு பார்வை விட வேண்டும். இத பாருங்கள், இது ஒரு குண்டு போல தோன்றுகிறது. நான் இதை எடுக்கிறேன் என்று நினைக்கிறேன். இந்த காரோட இதை நான் கண்டிப்பா வெற்றி பெறுவேன். டோமாசோ எட்வர்ட், மன்னிக்கவும். இறுதி கைவினை. மாதிரிக்கு போன்றே. ஆமாம், நான் மறந்து விட்டேன். பந்தத்திற்கு இன்னும் 17 நிமிடங்கள் மட்டுமே உள்ளன. சரி, நான் தயார் என்று நினைக்கிறேன். இதை செய்வோம். பை பை. எனக்கான கார் இங்க இடத்துல தயாராக இருக்கு. பந்தயம் தொடங்க போகிறது. டோமாசோ மற்றும் எட்வர்ட் வருகிறார்கள். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. எனக்கு ஓட்டுநர் இல்லை. அது எப்படி முடிகிறதுன்னு பார்ப்போம். அது டோமாசோவா? என் காரை பாருங்கள். அந்தோ ஆச்சரியம். உங்க கார் மிகச் சிறந்தது. ஆமா, ஆனால் உங்க கார் மிகச் சிறந்தது. அது ஒரு லாம்போ. அந்த பெட்டியிலிருந்து எட்வர்டின் காரை பார்க்க நான் காத்திருக்க முடியாது. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. எனக்கு ஓட்டுநர் இல்லை. எனக்கு ஓட்டுநர் இருக்கிறார். எட்வர்டுக்காக காத்திருந்து பந்தயத்தை தொடங்குவோம். நிறுத்தவும் நிறுத்தவும் நிறுத்தவும். பாருங்கள், எனக்கு இந்த கார் இங்கே உள்ளது. நான் ஒரு பந்தயத்தில் இருக்கிறேன். எனக்கு ஒரு ஓட்டுநர் மிகவும் தேவையாக உள்ளது. தயவு செஞ்சு வாங்க வாங்க, உள்ள வாங்க. விரைவில் எனக்கு ஓட்டுநர் தேவை. உள்ள போங்கள். நீங்கள் இதை எப்படி ஓட்டுறது என்று தெரியும் என நம்புகிறேன். எனக்கு தெரியாது. இதை எடுத்துக்கோ. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எனக்கு ஓட்டுநர் கிடைச்சார். உங்கள் லாம்போவை ஓட்டுவதற்கு நீங்கள் தெருவில் ஒருவரை மட்டும் தேர்வு செய்ய முடியாது. நம்ம பார்ப்போம். ஓ எட்வர்ட்ஸ், நீ இங்கே இருக்கிற. உங்கள் கார் பேட்டரி முடிந்து விட்டது போல தெரிகிறது. அதை பத்தி பாப்போம் ஐவன். இப்போது பந்தயத்துக்கு தயாராகுங்கள். நாம் எந்த கார் மிக சீட்டாக இருக்கும் என்று பார்க்க போகிறோம். நாம் அங்கு முடிவு கோட்டை நோக்கி செல்ல போறோம். யாருடைய கார் அதிகமா சீட்டா இருக்குன்னு பார்க்கலாம். நான் வெற்றி பெறுவேன். இல்ல, நான் வெற்றி பெறுவேன். எனக்கு மிக வேகமான கார் உள்ளது. ஆரம்பிக்கலாம். எனக்கு தொழில்முறை ஓட்டுநர் இங்கே இருக்கிறார். எனது இருக்கை பெல்ட்டை அணிய போகிறேன். நான் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். நான் வெற்றி பெறப் போகிறேன், ஏனெனில் எனக்கு ஓட்டுநர் இருக்கிறது. நீங்கள் அறிவீர்கள். வாங்க, நான் வெற்றி பெறுவேன். நீங்கள் எவ்வளவு சீரியஸா இருக்கிறீங்க. ஓ மை காட், நான் இப்போது தோற்க போறேன் அப்படின்னு நினைக்கிறேன். போ காத்திருங்கள். என்ன, நாங்கள் ஏன் நிக்கிறோம்? பேட்டரி குறைவா இருக்கு. எப்படி போறது? இல்ல, வாங்க. பேட்டரி குறைவாக உள்ளது, மன்னிக்கவும். நான் வெற்றி பெறுகிறேன் என்று நினைக்கிறேன். கார்களுக்கு பிரச்சனைகள் உள்ளன. பாருங்கள், இந்த கார் மிகச் சிறந்தது. நான் வெற்றி பெறுவேன் என்று சொன்னேன். இது நடக்குதுன்னு நான் அதை நம்ப முடியல. அந்த எட்வர்ட் தனது முடிவு கோட்டை அனுபவிக்கும் போது நான் வெறும் நின்று கொண்டிருக்கிறேன். எட்வர்ட் இதை செய்துள்ளார் என்று நம்ப முடியல. அவர் முடிவு கோட்டை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது நாங்கள் இங்கே வெறுமனே நிற்பதுடன் எதுவும் செய்யல. அப்படின்னா வாங்களே. நான் மற்றும் டோமாசோ வெறும் இங்கே நிற்கின்றோம். நான் வெற்றி பெற்றேன். இந்த $100 கார் கூட லாம்போர்கினி மற்றும் டெஸ்லாவை வெல்ல முடியும். ஆக நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த பந்தயத்தில் எட்வர்ட், நீங்கள் வெற்றி அடைந்தீர்கள் அல்லது உங்கள் விரைவான கால்கள் வென்றன. ஆனால் எதிர்காலத்தில் சில ஆண்டுகள் கழித்து நாங்கள் எங்கள் ஓட்டுநர் உரிமங்களை பெறுவோம். மேலும் இந்த கார்களை நிஜமாக சோதிக்க முடியும் என்று உறுதியளிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மணி அழுத்துங்க. அப்போ என் புது வீடியோக்கள் எதுவும் உங்க கண்ணை தவறி போகாது. பை பை.